என்னாகமம் 17ஆம் அதிகாரம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி, அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி, அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவினுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுதக்கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்சத் தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசாரிப்பு குடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் குடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் குடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் மோசேயை நோக்கி, இதோ செத்து அழிந்து போகிறோம், நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம். கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் சாகிறான், நாங்கள் எல்லாரும் செத்துதான் தீருமோ என்றார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27 31 வசனங்கள். என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறதென்றும் நீ சொல்லுவானேன். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகிற உனக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். பூமி முழுவதையும் சிருஷ்டித்த கர்த்தராகிய தேவன் சோர்ந்து போகிறதில்லை, இளைப்படைகிறதில்லை. அவருடைய ஞானம் ஆராய்ந்து முடியாதது. நீ எனக்கு திராணி இல்லையே, என்னால் செய்ய முடியலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற உனக்கு, சத்துவமில்லாத உனக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அவர் உனக்கு சத்துவத்தை கொடுப்பார். இளைஞர் கூட இளைப்படைந்து போவார்கள், வாலிபர் கூட இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீயோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவாய். நீ ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய். அல்லேலூயா. கர்த்தருடைய வழியில் நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டாய். நாம் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம். நாம் ஒரு நாளும் இளைப்படைய மாட்டோம். சோர்ந்து போகிற நேரத்தில் நம் தேவன் நமக்கு பலன் தருவார், சத்துவத்தை பெருக பண்ணுவார். நம் தேவனுடைய ஞானம் ஆராய்ந்து முடியாதது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்திரமாக்குகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீயோ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் பிரபுக்களை மாயமாக்குவார், பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்திரமாக்குவார். அவருக்கு காத்திருக்கிற நீயோ சட்டைகளை அடித்து எழும்புவாய். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.